இன்னைக்கு நம்ம பிளாக் கிளவர் 71st and 72nd எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அந்த லியோனா ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாரையும் வச்சு கிளிகிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருப்பா. இப்படி எல்லாரும் மொக்கையா இருக்கிறீங்களே, இந்த லட்சணத்துல இருக்கிற ஒரு ஸ்குவாட தான் வெறுமலையில வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற மேஜிக்கல் நைட்ஸே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்குவாட்னு வேற சொல்லிட்டு தெரிஞ்சிங்களாடா, இப்படி ஒரு டப்பா ஸ்குவாட் அவன் வச்சிருந்திருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல அப்படின்லாம் சொல்லக்குள்ள, என்னப்பா இந்த அக்கா இந்த கொதிக்குது யாரா இருக்கும் அப்படின்னு யூனோ கிட்ட கேட்கும் போதுதான் லைக் இந்த மாதிரி வெறுமலையனோட சிஸ்டருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். வெறுமலையன் உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு வக்கில்லாத ஒருத்தன், அவன்லாம் ஒரு கேப்டனா அப்படிங்கிற மாதிரிலாம் லியோனா வாய் விட உடனே அங்களை அசிங்கம் பேசும்போது கூட அங்க இருக்கிறவனுங்களாம் வந்து பொறுத்துக்கிட்டானுங்க. இருந்தாலும் எங்க கேப்டனே நீங்க பேசிடுவீங்களா, அப்படி எங்க கேப்டன் வெறுமிலியன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படின்னு அவனுங்களும் கேப்டன் வெறுமிலியனை புகழ்றன்னு சொல்லி வார்த்தைகள் அள்ளி இறச்சிக்கிட்டு இருப்பானுங்களா. அதை லியோனாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. என் தம்பி பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான், நல்ல ஒரு ஆள் தான், இருந்தாலும் உங்களை மாதிரியான ஒரு மோசமான ஸ்குவாட் அவன் உருவாக்கி வச்சதுதான் தப்பா போச்சு. அதனால உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போய் ஒரு கடினமான ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு சொல்ல லியோனாவோட ஸ்பீச்சை கேட்டு நம்ம ஹீரோக்கே புல்லரிச்சு போயிருதா. சரி அப்படி என்ன ட்ரைனிங் கொடுக்க போறாங்கன்னு யோசிக்க லியோனா இந்த மாதிரி எல்லாரும் தயாரா இருங்க, நம்ம ஹாட் ஸ்பிரிங் போக போறோம்னு சொல்லக்குள்ள ஹீரோக்கு புரியல. ஹாட் ஸ்பிரிங்கா என்ன, அங்க போய் குளியல் போட போறாங்களா அப்படின்னு யோசிக்க, ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற சின்ன வாண்டே நீ எங்க கூட வரப்போற அப்படின்னு சொல்லி அவனையும் உள்ள தூக்கி போட, சரி நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன்னு யூனோ ஜகா வாங்க பார்த்தாலும் மவனே நீயும் எங்க போறடான்னு அவனையும் பிடிச்சி வம்படியா இழுக்கிறாங்க. அப்பதான் லியோ சொல்றான், ஆக்சுவலி இவங்க ஃபேமிலிலேயே ஸ்ட்ராங்கான ஆள்னா அது நம்ம லியோனா தான். எப்படி கேப்டன் வெறுமிலியனோடவுமே ஸ்ட்ராங்கான ஒரு நபர், ஆனா வார் பாலிடிக்ஸ் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தால தான் தன்னோட பவரை வந்து பெருசா வெளியில காட்டிக்காம இந்த ஸ்குவாடோட கேப்டனா இல்லாமலும் இருந்திருக்காங்க. எந்த ஒரு பொறுப்பையும் ஏத்துக்காத நபர் தான், ஆனா அந்த பொறுப்புங்கிறது வந்துருச்சுன்னா அதை தலையாய கடமையா எடுத்து பண்ற மாதிரியான ஒரு ஆளு. இன்னொரு பக்கம் கேப்டன்ஸ் எல்லாரும் ஒரு பார்ல வந்துட்டு லைக் ஒரு பெக் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. பிளாக் புல்ஸ் வேற செகண்ட் பிளேஸ் வந்து இருக்குதுல, அதனாலே அங்க இருக்கிற சில கேப்டனுக்கு நம்ம யாமி மேல பயங்கரமான காண்டு, முக்கியமா நோசலுக்குலாம். இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாரையும் ரொம்ப சர்வசாதாரணம் நம்ம யாமியை வம்பெடுத்துக்கிட்டு இருப்பாரு. அங்க யாருமே நம்ம யாமி கூட சண்டை போடாம இருக்கிறதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஒரு பார் டெண்டரா தான் இருப்பாங்க. பார்ல இது சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் ஒரு பெக் அடிச்சுட்டு சரி அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்னன்னு அங்க இருந்து கிளம்பி போக, அப்ப நம்ம லியோனா இருக்கிறாள் அவ அந்த இடத்துக்கு ஒரு வாழ கூடவே நம்ம ஆஸ்தாவையும் யூனோவையும் கூட்டிட்டு வந்துருப்பா. யாமி அதை பார்த்தோன்னே என்னடா மகனே உன்னை கூட்டிட்டு போய் இந்த அம்மா ட்ரைனிங் கொடுக்க போதா, அனுபவி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, நீயும் தாண்டா வர போற, உனக்கும் சில ஒழுக்கங்கள் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. நம்ம யாமியை தூக்கி வச்சுக்குவாங்க. முத தடவை சரக்கு அடிச்சங்காட்டி சார்லட்டும் இன்னும் அங்க மயக்கத்திலே இருக்க, நீ எங்க புள்ள நீயும் வா அப்படிங்கிற மாதிரி அவளையும் தூக்கிக்கிறா. அப்ப அங்க வந்து சில்வாவும் டே ஆஸ்தா எங்கடா போனா, உன்னை தேடி எவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்கிறது தெரியுமா அப்படின்னு உள்ள வரும்போது ஏய் சில்வா புள்ள நீயா அப்படிங்கிற மாதிரி அவளையும் தூக்கி வச்சுக்கிறா. சரி அப்புறம் என்ன வாங்க ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு போகலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது அங்க இருந்த பார் டெண்டரே நம்ம விசார்ட் கிங்கா தான் இருக்கும். அப்போ லியோனா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்கல்ல, இதுவுமே நம்ம விசார்ட் கிங்கோட பிளான் தான் போல. கட் பண்ணா ஹாட் ஸ்பிரிங்க்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. ஆனா என்ன அங்க தண்ணிக்கு பதிலா எரிமலை குழம்பு இருக்கும். இந்த எரிமலை குழம்புங்கிறது ஹீட் மட்டும் இல்லாம அதிகமான மேஜிக்காலையுமே இந்த அட்மாஸ்பியர்ங்கிறது கவர் ஆயிருக்காமா. இப்போதைக்கு இவங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் இந்த எரிமலை மேல நீங்க ஏறி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்குள்ள எப்படி ஏறதுன்னு சொல்லி எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருப்பானுங்களா. சரி ட்ரைனிங் எடுக்கிறோம் அப்படின்னு வந்தாச்சு, களத்துல இறங்கும் அப்படின்னு சில பேர் உள்ள குதிச்சாலும் இன்னும் இவ்வளவு பவரா இருக்குதுன்னு சொல்லி அவங்களால அந்த ஹீட்டை சுத்தமா பியரே பண்ண முடியல, தாங்கவே முடியல. ஆனா நம்ம கேப்டன் யாமியும் கேப்டன் சார்லட்டும் அதை ரொம்ப ஈஸியா அந்த மலை மேல ஏறிக்கிட்டு இருப்பாங்க. எப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்க ஒரு லேயர் மாதிரி மாத்தி அவங்க ஸ்கின்னுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி மாத்தி அவங்க அதை கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து புரிஞ்சுக்கிட்ட லியோவும் அவனோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் கிட்ட கமான் கைஸ் நம்மளும் அதே தான் ரெப்ளிகேட் பண்ணி இதுல பாஸ் ஆக முடியும்ட்டு கேப்டன் யாமி அண்ட் சார்லட் அளவுக்கு அவங்களால அந்த மானா ஸ்கின்னை ப்ரொடியூஸ் பண்ண முடியலனாலும் அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கை வச்சு அதை ஓரளவுக்கு பண்ண முடியும். அதனால அவங்க யாருமே விட்டு கொடுக்காம நம்ம இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பயங்கர ரேஜா எல்லாரும் களத்துல இறங்குறானுங்களா ட்ரைனிங்காக. யூனோவோட வின் ஸ்பிரிட்லாம் ஐயோ கொதிக்குதே அப்படிங்கிற மாதிரி குதிச்சுக்கிட்டு இருந்தா யூனோ அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின்னை கிரியேட் பண்றான். ஆஸ் யூஷுவல் மத்த சாதாரண நைட்ஸை கம்பேர் பண்ணும்போது யூனோ பையன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, அவனுக்கு இந்த டெஸ்ட்ங்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அப்பதான் கேப்டன் யாமிக்கும் தன்னையும் சார்லட்டையும் எதுக்கு இந்த மெரோலியானா கூட்டிட்டு வந்தாங்கன்னு புரியுது. ஏன்னா இவங்கள ரெண்டு பேரையும் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு மத்தவங்களை ட்ரெயின் பண்றதுக்காக. ஆனா அதுவே சில்வாவும் மானாஸ்கின் நாயகத்தை போய் அது பண்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, அப்ப அவங்க கிட்ட வந்த மெரோலினா ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காத, நீ வெளியில என்னதான் பயப்படுற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள உன்னோட அம்மா மாதிரி தான் நீயும் ஒருத்தி அப்படின்னு சொல்லுவா. என்னன்னு பார்த்தா நம்ம லியோனாக்கு லைக் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது தான் சில்வாவோட அம்மா சில்வாவா வயிறுல வச்சிருந்திருப்பாங்க. லைக் அந்த டைம்ல பிரெக்னண்டா இருந்திருப்பாங்களா. அங்க பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா நம்ம கேப்டன் வெறுமிலியனுமே வந்து லைக் பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாரு, சின்ன பையனா இருப்பாரு. ஏன்னா சூனர் ஆர் லேட்டர் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க இறந்து போயிருவாங்கிற மேட்டர் தெரிஞ்சிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட சில்வாவோட அம்மாவும் லைக் நீங்க இவ்வளவு ரியாக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு அம்மாவா எனக்கு என்னோட குழந்தை தான் முக்கியம், அதுக்கு தான் என்னோட பிரியாரிட்டியா நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில்வாவோட அம்மா நம்ம லியோனாவோடவுமே ஒரு 10-12 வயசு பெரியவங்க. பிளஸ் நம்ம லியோனாக்கு
அவங்க சொல்லி கூட கொடுத்துருந்துருப்பாங்க போல. அவங்களுக்குள்ள ஒரு மென்டார் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனால லியோனாக்கு நம்ம சில்வா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஆஸ்தா பையன் மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாம கம்ப்ளீட்டா சுருண்டுருவான். என்ன இவ்வளவு ஹீட்டா இருக்கு, இந்த ஆன்டி மேஜிக் சோட வச்சுக்கிட்டு நான் ஹீட் என்னடா பண்ண முடியும்னு புலம்பிட்டு இருக்கும் போது லியோனா அவன் கிட்ட வந்துட்டு, அதிகமான ஸ்டார்ஸ் ஏர்ன் பண்ணிருக்குங்கிற காரணத்தால நீ என்னமோ கொஞ்சம் ஸ்பெஷலான ஒருத்தனா இருப்பேன் நான் எதிர்பார்த்தேன். ஆனா உன்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நீ வந்ததே ஒரு லக்கு மட்டும்தான். அதனால தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லாம இங்க இருந்து கிளம்புடா. உனக்கு இந்த ட்ரைனிங்கிறது கிடையாது, இந்த இடம் உனக்கானது இல்லங்கிற மாதிரிலாம் ஹீரோவை ட்ரிகர் பண்ண. அடிங்க என்னடா எவன் பார்த்தாலும் சொல்லி வச்ச மாதிரி இதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப நான் எப்பதான் விசார்ட் கிங் ஆகுறதுன்னு, போனா போது என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கலான்னு திருப்பி எந்திரிச்சு வரானா. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் அந்த எரிமலையில கிளைம் பண்ணி வந்துருவானா. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஓகே, என்ன சைடு எல்லாம் இப்படி கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, எனக்கு வேற ஏதாவது ஒரு பவர் வேணுமே. ஆமா, நான் ஏதோ அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சு, அன்னைக்கு ஒரு பவர் கிடைச்சது, ஆனா அது எப்படி அன்லாக் பண்றதுன்னு தெரியாம மண்டையெல்லாம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கும். லியோனாவும் சரி முடிஞ்சா பாரு, இல்லனா எவ்வளவு தூரம் முடியுமோ அது வரைக்கும் பண்ணிட்டு கிளம்புடா அப்படின்னு அங்கிருந்து அவங்க போயிருவாங்களா. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணுமா. ஆமா, இது வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தெரியுறேன், வேற என்ன பண்ணலாம். இன்னைக்கு கிடைச்ச அந்த ஒரு பவர், அதை எப்படி அதை நான் யூஸ் பண்ணி ஆகணுமே, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, ஆமா அன்னைக்கு நம்ம சாகர தருவாயில இருக்கும் போது தான் அந்த பவருங்கிறது அவைக்கன் ஆச்சு. ஒருவேளை இப்ப நம்ம லைஃப் ரிஸ்க் பண்ணலாமா, அங்க இருக்கிற லாவால ஒரு ஜம்ப போடலான்னு இருக்க. இல்ல அவ்வளவு முட்டாள்தனம் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது யோசிக்கணுமேனு யோசிச்சுட்டே இருந்தா அப்பதான் கேப்டன் யாமி சொல்லி கொடுத்த அந்த கீங்கிற மேட்டர் அவனுக்கு ஞாபகம் வருது. சோ கீ அப்படிங்கிறது பேசிக்கலி தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை சென்ஸ் பண்ற மாதிரி. இப்போதைக்கு என்கிட்ட என்னால மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த ஆன்டி மேஜிக் ஸ்வார்ட் தான். மேபி என்னோட கீயையே என்னால வந்து சென்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் பார்க்கும்போது அவனோட ஸ்வார்ட்ல இருக்கிற அந்த ஆன்டி மேஜிக்ங்கிற விஷயம் அவனோட பாடி ஃபுல்லாமே ஃப்ளோ ஆகுதுங்கிறத அவனால உணர முடியுது. ஆஹா, இந்த ஆன்டி மேஜிக் இதுதானே எனக்கு அந்த ஒரு பவர் கொடுத்துச்சுன்னு யோசிச்சவன் அதை இன்னுமே அவன் பாடி ஃபுல்லா அப்சர்வ் பண்ண இவென்ச்சுவலி அவன் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ஓகே அப்படின்னா மலை மேல ஏற வேண்டியதான் அப்படின்னு அவன் பறக்க ஆரம்பிக்க அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத வேகத்துல அவன் பறந்து வரான். ஏற்கனவே மேல ஏறி வந்த லியோ, சில்வா, அதுக்கப்புறம் இன்னும் அங்க இருக்கிற மத்த கிரிம்சன் லைன்ஸ் எல்லாரும் ஒரு மான்ஸ்டர் ஒன்னு ஏத்து நின்னுகிட்டு இது கூட எப்படா சண்டை போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. பின்னாடியே மின்னல் வேகத்துல வந்த ஆஸ்தா எதிர்பாராமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா அந்த மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிட்டு ஈவன் ஆல்மோஸ்ட் டாப்புக்கு ரீச் பண்ண போகும்போது கரெக்டா ஆஸ்தாவும் அங்க ரீச் ஆயிடுறான். ஆனா போய் லேண்ட் எல்லாம் ஆகல. அதுக்கு பதிலா சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாம டைரக்டா நம்ம லியோனாவே அட்டாக் பண்ற ரேஞ்சுக்கு போவானா. தள்ளி நில்லுங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருக்க. இதெல்லாம் ஒரு அட்டாக், அது என்ன டேமேஜ் பண்ணும்னா நான் இதுக்கு ஒரு கேப்டனா இருக்க போறேன்னு வச்சு ஆஸ்தாவோட வாயிலே ஒண்ணு கொடுப்பாங்க. ஆஸ்தா போய் சைல சொரிக்கிறான். லியோனாக்கு ஹாப்பி தான், பரவாயில்ல ஆஸ்தா பையன் அவ பங்குக்கு சில விஷயங்களை அவன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்னு. அதுக்கப்புறம் நைட் டைமுக்கு மேலதான் அந்த லாவா எல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே மேல ஏறி வந்துருப்பாங்களா. நீங்களாம் என் ஸ்குவாட் மெம்பர்ஸ் ஆடா, அவங்களெல்லாம் என் ஸ்குவாட்னு சொல்றதுக்கு எங்க அசிங்கமா இருக்குதுங்க மாதிரி லியோனா பிடிச்சவங்க எல்லாரையும் திட்டி விட்டுட்டு, ஓகே ஃபைன், இன்னைக்கு எல்லாரும் நீங்க கடினமா ஒர்க் பண்ணிருக்க காரணத்தால அதுக்கான சன்மானத்தை நீங்க அனுபவிக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஹாட் ஸ்பிரிங்க வர வச்சு அதுக்கப்புறம் தான் குளியில போட விட்டு இருந்திருக்க. அங்கேயே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.